Hi everyone. இன்னைக்கு algebra exercise 3.6ல question number 6 பார்க்கலாம். ஓகேவா? find x m னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா x இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல x கண்டுபிடிக்கணும், செகண்ட் கொஸ்டின்ல m கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம டினாமினேட்டர் சேமாக இருந்தாலும் அது பரவாயில்ல, ரெண்டு ஃப்ராக்ஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, இங்கே ஒரு -1 இருக்கு. இதை நம்ம இதை ஃபுல்லாக அந்த பக்கம் கொண்டு போனாலும் பிரச்சனை தான். ஸோ என்ன பண்ணணும்னா, வேற வழியே இல்லை, ரெண்டு டினாமினேட்டரையும் சேவ் பண்ணணும். டினாமினேட்டர் சேவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா? ஸோ எல்சிஎம் ஆஃப் ரெண்டு எடுக்க போகிறேன். எதுலாம் எடுக்கணும், 4 and 5 மட்டும் எடுப்போம். ஓகேவா? எல்சிஎம் ஆஃப் 4 and 5 என்ன வரும், ரெண்டுக்குமே காமன் எதுவும் இல்லை, 1 தவிர கோப்ரன்ஸ். அதனால 4 5s are 20 எழுதிட வேண்டியதான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 3x - 2 எடுத்துக்கிறேன். 3x - 2 by 4 இது அப்படியே ஒரு நம்பர் மாதிரி நினச்சிக்கோங்க. இதை ஃபுல்லாக ஒன்றுமே பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? இன்ட்டு நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி இந்த 20க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அது என்னாகும், 4 5s are 20, இங்கேயும் 5. ஓகேவா? இங்கே பார்த்துக்கோங்க, நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா 3x கூட 5 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. முதல்ல 3x கூட 5 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ தட் வில் பி 3x into 5. புரியுதா? ஸோ எப்போவுமே நம்ம 5 வந்து அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா, இங்கே 2 கூட 5 மல்டிப்ளை பண்ணணும். தட் வில் பி -2 into 5 இல்லையா? ஸோ ரெண்டு டேர்ம் கூட 5 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா 3x into 5. ஸோ எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். 3 5s are என்ன வரும்னா 15 வரும். ஸோ 15x - 2 5s are 10. 10 by 20. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்ன வந்துருச்சு, 3x - 2. இந்த 3x - 2 by 4 நம்ம என்னவா மாற்றிருக்கோம், this is equal to இதுவா மாற்றி வச்சிருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு டேர்ம் இருக்கு இல்லையா, x - 3 by 5, அதே நான் சைட்ல எழுதிக்கிறேன். இல்லைன்னா கீழே கூட எழுதிக்கலாம். அப்படி ஈஸியோ அப்படி எழுதிப்பாங்க. நம்ம நோட்ல எழுதும்போது கீழே கீழே தான் எழுதணும் இல்லையா? ஸோ லெட் மீ ரைட் இட் டவுன் இட்செல்ஃப். இதில் எப்படி எழுத போறேன்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்மளோட 3x மைனஸ் இதை எழுதியாச்சு. அடுத்த டேர்ம் வந்துட்டு x - 3 by 5ன்னு எழுதணும். ஓகேவா? 6 - 3 by 5 நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் 20 எடுக்கணும். எல்சிஎம் 20 எடுக்கணும்னா கீழே 20 வரணும். அதே மாதிரி நம்ம எனக்கு என்ன பண்ணோம், இதில் வந்து ஈக்குவல் டு 20. இந்த டேர்மை ஃபுல்லாக தயவு செய்து ஒரே டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்டூ போட்டுக்கோங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு யுவர் 20 இல்லையா? ஸோ 20 நான் என்ன பண்ணோம், 5 4 20, இங்கேயும் 4. அகெயின் 4x என்ன பண்ணலாம், 4 into x 4xன்னு போட்டுக்கலாம். இதை டினாமினேட்டர் பண்ணுமா, இன்ட்டு 3 times 4 வந்து -12. ஸோ உங்கள் கொஷின் வந்து கொஞ்சம் இப்போ டினாமினேட்டர் சேம் மாதிரி வந்துச்சு. பார்த்தீங்களா? 3x - 2 by 4 நம்ம என்ன வரை பண்ணிட்டோம், 15x - 10 by 20 மாற்றிருக்கோம். அதே மாதிரி x - 3 by 5 எப்படி மாற்றிருக்கோம்னா 4x - 12 by 20. இப்போ நம்ம கொஷினை அப்படியே எழுதுவோம். ஓகேவா? ஸோ இந்த கொஷினில் திரும்ப ஒரு நேரம் கொஷின் வேணால் எழுதிக்கோங்க. 3x - 2 by 4. சரியா? ஈஸியர் பர்பஸ்க்காக அப்படி எழுதியிருக்கேன். -x - 3 by 5 is equal to -1. அதை கூட எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எழுதுங்க. இந்த 3x - 2 by 4க்கு பதிலாக 15x - 10 by 20 எழுதிக்கணும். அடுத்து மைனஸ் இந்த x - 5க்கு இது பண்ணோம் இல்லையா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4x - 12 by 20. இப்போ பாருங்க, டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அது -1 அப்படியே எழுதிக்கோங்க ரைட் சைடு. என்ன பண்ணலாம், டினாமினேட்டர் சேமாக இருந்தால் டைரெக்டாக பெரிய கோல் போட்டு டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு 15x - 10 அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா மைனஸ் இருக்கு, பிளஸ் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. அப்போ மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ண வேண்டி இருக்கும். ஸோ தட் இஸ் -4x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +12. ஓகேவா? திஸ் இஸ் ஈக்குவல் டு -20.
இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுல 2 ஸ்டெப்பை நான் கிளப் பண்ண போறேன். என்ன பண்றேன்னா, மேலேயே சிம்பிளிஃபை பண்ணுவேன். கீழே என்ன பண்ணுவேன், இந்த 20 கீழே இருக்கு பார்த்தீங்களா, இதை அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? ஸோ இந்த ஸ்டெப்லேயும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குமா அப்படிங்கிற ஒரே பட்சத்துக்காக நான் அப்படியே வச்சுட்டு இந்த 15x-ஐயும் -4x-ஐயும் சேர்க்குறேன். இப்போ உங்களுக்கு நிறைய டைம்ஸ் பண்ணதுனால 15x - 4x சைடில் எழுதுறேன். 15x - 4x என்ன வரும், எக்ஸை காமனாக எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 15 - 4. நீங்கள் எக்ஸ் ரெண்டில் இருக்கிறதுல சீக்கிரமாக பண்ணணும். எக்ஸு 15 - 4 வந்துட்டு இன்ட்டு 11. ஸோ ஒன்றும் இல்லை, 15ஐயும் 4ஐயும் மைனஸ் பண்ணால் 11 வந்துடும். ஸோ டேரெக்டாக நீங்கள் 11x எழுதணும். இதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 15க்கு 4க்கு பதிலாக 11x எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 டேர்ம்ஸும் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இந்த டேர்ம்ஸ்க்கு மூவ் பண்ணுவோம். இந்த டேர்மில் என்ன இருக்குது பாருங்க, -10 ஒன்று இருக்குது, +12 ஒன்று இருக்குது. ஓகே, இது டேரெக்டாக என்ன ஆகும், சேம் as 12 - 10 மாதிரி வந்துடும் இல்லையா? +12 - 10 இது என்ன ஆகும், 2ன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ அந்த 2 டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன பார்க்கலாம், சிம்பிள்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. +12 - 10 ஸோ ப்ளஸ் தான் வரும். by 20 is equal to -1ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, this is equal to சொல்லுங்க பார்ப்போம். எஸ், x plus 11x plus 2 is equal to இந்த 20 என்ன பண்ணிடலாம், நியூமரேட்டருக்கு கொண்டுட்டு போயிடலாம். that will be -1 into 20. So this is again equal to -x plus 2 which is equal to -1 into 20 என்ன வரும், -20 வந்துடும். ஓகேவா? ஸோ that is equal to 11x is equal to 20 -20 இருக்கு, -2 வந்துடும். கொஞ்சம் ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ 11x அப்படியே வச்சுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க -20 -20 என்ன எழுதிடலாம், -20 ரெண்டுமே மைனஸ் தான் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிளை போட்டுடலாம். இப்போ வாங்க ஃபைனல் ஸ்டெப்புக்கு. -11 இருக்கு. ஸோ 11 வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் இங்கே இருக்கு, எங்கே கொண்டு போகிறோம், மைனஸில் கொண்டு போகக்கூடாது, கீழே கொண்டு போகணும். ஸோ -22/11 தட் இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ ஃபைனலாக உங்கள் ஆன்சர் என்ன வந்துடும், which modifies your x is equal to -2 வந்துடும். எப்படி வந்தது, 1 11 is 11, 2 11s are 22. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா x is equal to -2. ஸோ இவ்வளோதாங்க உங்கள் மொத்த சம்மே. ஒன்றும் இல்லை, 2 பக்கமும் இந்த 2ஐயும் எடுத்து எல்சிஎம் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் அதை அப்படியே மைனஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கு. ஸோ இது புரியலைன்னா திரும்ப ஒரு நேரம் இந்த கொஸ்டினை பாருங்கள். எல்லா புரியும், எல்சிஎம் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்போர்ஷன் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கொஸ்டின் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்க்கலாம்.